ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் மசாலா, அதுக்கடுத்து மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கூட சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் ஒரு அளவாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 1 கிலோ மீனுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க, இல்லை கூட்டிக்கோங்க. கூடயே மல்லித்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கூடயே அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் எடுத்திங்கன்னா, அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்தளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அதுக்கடுத்து அரை லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கெட்டியாக மசால் பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ மீன் போட்டு விரசும் போதே மீன்லேயே தண்ணி விடும். ஸோ நம்ம மசாலா பார்த்திங்கன்னா தண்ணியாக பிசைஞ்சிட்டோம்னா ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் மசாலா கொஞ்சம் கெட்டியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அது அரை மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மீனை தோசை தவாலையும் போட்டு எடுக்கலாம். ஆனால் எனக்கு இன்றைக்கி பொரிச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் நான் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நல்லா 2 பக்கமும் போட்டு பொரித்து எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக சாப்பாடு ரெடி. கூடயே மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மீன் வறுவல், கொஞ்சம் பொரியல். இதை விட அருமையான சாப்பாடு வேறு எங்கே கிடைக்க போகுது? நான் போய் திருப்தியாக சாப்பிட்டுட்டு வரேன். நீங்களும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.